ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான 5 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் கேக் தான். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. இது வந்து கரெக்டாக வந்து 3 பேன் கேக் பண்ணலாம். இதில் சின்னதாக ஒரு வாழைப்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். கழிஞ்சதாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்புக்கேற்ப நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த அளவுக்கு கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனோடனே நீங்கள் வந்து பட்டர் தான் போடணும், இல்லை பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மாவை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இது செய்ய கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸுங்கிறது ஜாஸ்தி. பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் டக்குன்னு பண்ணி ஈஸியாக சாப்பிட்றலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது மேலே நம்ம வந்து சாக்லேட் சிரப், ஹனி எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சிம்லே வச்சுட்டா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. டக்குன்னு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து ஹெஷ்லே சாக்லேட் சிரப் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஹனி கூட போட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.